ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவாவில் இருக்க அக்வாடா ஃபோர்ட்டில் இருக்கோம். இந்த கோட்டை வந்து 17ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீஸரால் கட்டப்பட்ட கோட்டை. அக்வாடா அப்படின்னா தண்ணீர் அப்படின்னு அர்த்தம். இந்த கோட்டையை வந்து 2 பகுதியாக கட்டியிருக்காங்க. ஒன்று மேற்பகுதி, இன்னொன்று கீழ்ப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம போன இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்பகுதி. இந்த மேல் பகுதியை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த கோட்டையை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஒரு நன்னீர் ஊற்று இருந்துச்சாம். அந்த நன்னீர் ஊற்றின் அதன் மூலமாக வர தண்ணீரை சேகரித்து அங்கே வர கப்பல்களுக்கெல்லாம் நல்ல தண்ணி கொடுக்கறதுக்காகவும், அதுக்கப்புறம் அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த தண்ணீர் ஊற்றை வந்து பெரிய பெரிய டேங்க்கு கட்டி அதில் சேகரித்து அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிட்டதாக சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கீழே போனால் அங்கே ரவுண்டாக இருக்குல்ல, அதெல்லாம் டேங்க். அந்த டேங்க்கில் தண்ணி ரப்பி யூஸ் பண்ணிக்கிட்டது. இப்போ அதில் தண்ணி எதுவும் இல்லை. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸில் வந்து 1976க்கு முன்னாடி எவ்ரி 30 செகண்ட் அந்த லைட்டு போட்டதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அது யூஸில் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஜெயில் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த ஜெயில் வந்து 2015 வரைக்கும் அது ஒரு கோவாவிலேயே ஒரு பெரிய ஜெயிலாக இருந்துச்சாம். ஆனால் இப்போது அதில் ஜெயிலில் யூஸில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தப்பிக்கிறதுக்காக சீக்ரெட் பிளேஸ், போர் டைமில் தப்பிக்கிறதுக்கு சீக்ரெட் பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் மக்களே. இது வந்து இப்போது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக எல்லோரும் வந்து பார்த்துட்ருக்காங்க. இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இது பாருங்கள், இது தான் கீழ்ப்பகுதி. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் மக்களே. சூப்பராக இருக்கும், பாருங்கள் நீங்களும். பாய்.